ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட்டிங் நம்ம சேனல். நீங்கள் பார்த்துட்டு ஸ்மார்ட்டிங் நம்ம சேனல் நான் உங்கள் பொண்ணு. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் எப்படி ரெடி பண்ணுறது, நம்மளோட ஃபோட்டோவை வச்சு எப்படி வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கிரியேட்டாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் எடிட் பண்ண யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லி. இந்த அப்ளிகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவங்களை சைன்இன் பண்ண சொல்லும். கூகுள் ஆர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எது வேணால் சைன்இன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கூகுள் கிளிக் பண்ணி சைன்இன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே கைஸ், ஃபர்தராக நம்ம சைன்இன் ப்ராசஸ்லாம் முடித்ததுக்கு அப்புறம் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இங்கே உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ண சொல்லும். கீழே நீங்கள் அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது அதில் ரெகுலர் அனிமினேட்டட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் அனிமினேட்டட் ஸ்டிக்கர்ஸ் எடிட் பண்ணிக்க முடியும். நான் வெறும் ரெகுலர் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் எடிட் பண்ணுறேன். இப்போ நான் என்னோடய கேலரியை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். இது நம்ம விஜய் சாரோட ஃபோட்டோ. அவர் அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு கீழே ஆட்டோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டை ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் பண்ண வச்சிட்டேன். இப்போ நீங்களும் உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு ஆட்டோங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு அதே சென்ஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிடும். எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் தமிழ் கீபோர்டு, இங்கிலீஷ் கீபோர்டு எது வேணால் வச்சுருக்கலாம். இப்போ நான் சிம்பிளாக தமிழ் கீபோர்டில் டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணி முடிச்சுட்டு அதோட ஃபாண்ட்டோட ஸ்டைலை மாற்றிட்டு நான் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கிளிக் பண்ணிட்டேன். கலர் கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபாண்ட்டை எந்த இடத்துல வரணும் அலைன்மெண்ட்டு அதை நான் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதை சூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கு பேக்ரவுண்ட் இன்னும் கொஞ்சம் தப்பாக அது எரேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீழே அந்த அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது பென் ஐக்கான் போட்ட மாதிரி அந்த ஐக்கான பெயிண்ட் ப்ரஷ்ஷு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு எரேஸ் பண்ணணும், எந்த இடத்துல ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் கரெக்டாக அந்த இடத்த கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் சும்மா வணக்கம் நண்பர்களே அப்படிங்கிற போட்டதுனால அந்த எமோஜி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ஹேண்ட் சிம்பிள் போட்ட மாதிரி எமோஜி அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மேலே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது டாப்பில். அந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ண ஒன்றும் இப்போ நீங்கள் இதை எங்கேயா பப்ளிஷ் பண்ணுறீங்களா, இதுக்கு எதாவது டேகு கிளிக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நியூ பேக் ஓப்பன் பண்ண சொல்லும். அந்த நியூ பேக்கை ப்ரைவேட் பேக்காக மாற்றிக்கோங்க. பப்ளிக்காக இருந்தால் இந்த ஆப்லேயே ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆகும். நீங்கள் ப்ரைவேட்டாக மாற்றுறதுனால அந்த பேக் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். நான் என்னோடய பேக்கை ப்ரைவேட்டாக மாற்றிட்டு ஒரு நேம் கிளிக் பண்ண சொன்னிச்சு. நான் ஸ்மார்ட்டிங் இந்த மாதிரி போட்டு ஓகே கொடுத்துட்டேன். கீழே பாருங்கள் ஆட் டு வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டிக்கர்ஸுக்கு அது போயிடும். இப்போ நான் அதை கிளிக் பண்ணோன்னா இந்த டவுன்லோடு 100% முடிஞ்ச உடனே என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டிக்கருக்கு ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பில் லைட்டாக ஆட் வருதுங்க. இந்த ஆடை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணதுக்கு அப்புறம் ஆடு கேட்கும். இந்த ஆடை கிளிக் பண்ண உடனே எனக்கு ஆட் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே ஒரு குரூப்பில் போயிட்டு நான் உங்களுக்கு இந்த ஸ்டிக்கரை சேட் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கீபோர்டில் அந்த ஸ்டிக்கர் இடத்துல இது ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம குரூப்லேயும் இது சென்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டிக்கர் என்னால் ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வீடியோக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்த்துருப்பீங்க. இந்த இன்ட்ரோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தான் இனிமேட்டு நம்ம சேனலில் இன்ட்ரோவாக போட போகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.